கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மிகவும் துரதிர்ஷ்டவசமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மீண்டும் போர் மூண்டிருக்கிறது. இருவருக்கும் இடையே ஏற்பட்டிருந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அதுவே ரொம்ப ஒரு டெனுவஸ், ரொம்ப ரொபஸ்டா இல்லாத ஒரு வீக்கான ஒரு ஒப்பந்தம் தான். ஆனால் அது கூட இத்தனை நாள் கூட தாங்க முடியல. அதனால இப்போது கடுமையாக இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்க தொடங்கி இருக்கின்றனர். அமெரிக்கா ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ஃபயர் பவர் ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 80 இடங்களுக்கு மேலே தாக்கியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எகெயின் ஏற்கனவே இந்த போரை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், பதிலுக்கு ஈரானால் அமெரிக்காவை தாக்க முடியாது. அதனால் அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி குவைத்தையும் பஹ்ரைனையும் தாக்கியிருக்கு. யூஸ்வலி அது குவைத், பஹ்ரைன், யுஏஇ, ஐக்கிய அரபு அமீரகம், இந்த 3 இடங்களையும் அது அதிகமாக தாக்கும். அதை தவிர இன்னொரு 3 நாடு இருக்குது, கத்தார், ஓமான், சவுதி அரேபியா, அதை சற்று குறைவாக தாக்கும். ஆனால் இந்த தடவைக்கு குவைத்துக்கும் பஹ்ரைனுக்கும் கொஞ்சம் தாக்குதல் நடந்திருக்கு. அதை அந்த 2 நாடுகளும் வானிலேயே நாங்கள் அந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வானிலேயே தாக்கி அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குவிக் பேக்ரவுண்டர். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த போரை பற்றி பேசி. 2 நாடுகளும் ஒரு மாதிரியான ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தன. அந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய உடனேயே டொனால்ட் ட்ரம்ப் பெருமையாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டார். அந்த சைன் போடுறதே இதோ இன்னைக்கு போட்டுருவோம்னு சொல்லி அப்புறம் நகர்த்தி மாற்றி அப்படியெல்லாம் பண்ணி ஒரு ஒரு கிளாரிட்டி அவர்களால் அடைய முடியல. ஸோ இதில் 2 பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன், அதுலேருந்து தான் இந்த பிரச்சனைகள் உருவாகின்றன. முதல்ல அமெரிக்கா இஸ்ரேல், லெபனான் 2க்கும் இடையிலும் போர் நிறுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையெழுத்து போட்டுறாரு. அதாவது இந்த போர் நிறுத்தம் என்பது ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்துவது மட்டுமல்ல, இஸ்ரேல் லெபனான் மீது இப்பொழுது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. முக்கியமாக லெபனான்கிறத விட அதில் இருக்கக்கூடிய ஹெஸ்பொல்லா தீவிரவாத இயக்கத்தை அதுவும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தான் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டதில் இஸ்ரேல் கிடையாது. இப்போ இஸ்ரேலுக்கு இதில் கடும் கோபம். நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், எங்களை பற்றி நீங்கள் எப்படி எங்களை இன்வால்வ் ஆகாமல் அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குங்கிறத எங்கள்கிட்ட காமிக்காமல் எங்கள் சார்பாக நீங்கள் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு. அந்த சமயத்தில் ஃபார் அ ப்ரீஃப் வைல் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு டென்ஷன் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறமாக இஸ்ரேலையும் லெபனான் அரசையும், ஹெஸ்பொல்லா இல்லை, லெபனான் அரசையும் ஒரு மாதிரியான பீஸ் ஒப்பந்தத்தில் உட்கார வச்சு க்ளோஸ் பண்ணது, அவங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள ஒரு விதமாக, அதுவும் ஒரு இன்டரிம் ஒப்பந்தம் தான் செய்திருக்கிறது. அமெரிக்கா அதை செய்திருச்சு. அதன்படி ஹெஸ்பொல்லா உடைய ஆயுதங்கள் முற்றிலுமாக பறிமுதல் செய்யப்படும். யாரால? லெபனீஸ் மிலிட்ரியினால. லெபனீஸ் மிலிட்ரிக்கு இதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா? இன்றைக்கு இல்லை. ஆனால் அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவரையில் இஸ்ரேல் படைகள் லெபனானில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம். ஆஸ் யூஷுவல் இதை ஹெஸ்பொல்லா ஏற்றுக்கல, ஈரானும் ஏற்றுக்கல. இந்த பாயிண்ட் ஒரு ஓரமாக இருக்குது. ஆனால் அதை விட பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு ஆகியிருக்கிறது இன்னொன்று. அது என்னன்னா, அந்த அமைதி ஒப்பந்தத்தில் ஒரு கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹார்முஸ் நீரிணைப்பின் வழியாக செல்லும் கப்பல்களை ஒருங்கிணைப்பது, வழிநடத்துவது அப்படிங்கிறத 2 நாடுகள் சேர்ந்து செய்யும். யாருன்னா ஈரானும் ஓமானும். ஏன்னா இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு என்பது இந்த 2 நாடுகளுக்கு இடையே உள்ள சிறிய கடல் பகுதி. ஆனால் இந்த 2 நாடுகளுக்கும் முற்றிலுமான வெவ்வேறு திங்கிங் இருக்குது. ஈரான் இதுலேருந்து எப்படியாவது காசு பார்த்துடணும் அப்படின்னு பார்க்குது. ஏன்னா அவர்கள் பெரும் அழிவை சந்தித்திருக்கிறார்கள் இந்த போர்னால. அவங்களுக்கு ஏற்கனவே பொருளாதாரம் மிகவும் நசித்த நிலையில் இருக்கிறது. அவர்களுடைய எண்ணெயை வெளிச்சந்தையில் விற்பதற்கு அமெரிக்கா அனுமதிப்பதில்லை. ஸோ பேசிக்கலி சைனா மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கு. இந்தியா நடுநடுவில் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஹார்முஸ் நீரிணைப்பை வைத்துக்கொண்டு சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற திங்கிங் ஈரான்கிட்ட இருக்குது. ஓமான் அதற்கு எதிராக இருக்கிறது. ஓமான் எல்லாரும் தடையற்று கடல் வழியாக தங்களுடைய கப்பல்களை எடுத்து செல்லலாம், ஒரு பைசா யாருக்கும் தர வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஓமான் இருக்கு. உலகில் பல இடங்களில் இது மாதிரியாக நீரிணைப்புகள் இருக்கின்றன. யாரும் பைசா வசூல் பண்ணணுங்கிற திங்கிங் இருந்ததே கிடையாது, ஈரானை தவிர. இதை உலக நாடுகளுக்கு இது கொஞ்சம் கூட ஏற்புடையது கிடையாது. அப்போ நீங்கள் வசூல் பண்ண ஆரம்பித்தா இன்னொரு இடத்துல வசூல் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகிறது? அப்போ கேட்டு மாதிரி ஒன்று போட்டுட்டு, கடலுக்கு இந்த பக்கம் டோல் கேட் மாதிரி ஒன்று போட்டுட்டு நீங்கள் டோல் வசூலிச்சுட்டு, டோல் வசூல் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் கொடுத்தா நான்
அந்த குச்சியை தூக்கி விடுறேன், நீ அடியில் போ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இந்த கப்பல்களை எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவது, அதெல்லாம் தாண்டி கடலில் கப்பல்கள் எவ்வாறு செல்ல வேண்டும், அங்கே ஏன் தடையற்ற வர்த்தகம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து சட்டங்களே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த யூஎன் சட்டம் ஒன்று இருக்குது, அன்கிளாஸ் அப்படின்னு, UNCLOS அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குது. அது எல்லாம் மீறப்படுகிறது இந்த இடத்துல. ஸோ இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, இதே அமைதி ஒப்பந்தத்தில் 60 நாட்களுக்கு இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக எந்த சிக்கலும் இல்லாமல் எல்லா கப்பல்களும் போகலாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக கப்பல்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பித்து விட்டன. அப்பயும் அந்த கப்பல்களுக்கு வந்து ஈரான் மீது நம்பிக்கை இல்லை. அதனால் ஓமானை ஒட்டி அவங்க போக ஆரம்பித்தாங்க. ஓமான் கோஸ்ட் லைனை ஒட்டி. ஏன்னா ஈரானுக்கும் ஓமானுக்கும் நடுவில் தான் இந்த நீரிணைப்பு இருக்குன்னு பார்த்தோம். அவங்க நட்ட நடுவில் போகாமல், ஈரான் பக்கமும் போகாமல், ஓமான் பக்கமாக போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஈரானுக்கு கடும் கோபத்தை வரவழைத்து விட்டது. எங்கள்கிட்ட அரேஞ்ச்மெண்ட் எதுவும் பண்ணிக்காமல் நீ மாட்டுக்கு ஓமானை ஒட்டி போறியா, அமெரிக்கா கொடுக்குற தைரியத்தில் பண்ணுறியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு ஒரு 3 கப்பலை தாக்கிருச்சு ஈரான். ஈரான் செய்தது மோசமானது. இது அமெரிக்காவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. உடனே அமெரிக்கா இந்த முதல்ல ஒரு 50 இடத்தை தாக்கினாங்க. அப்புறமா இன்னொரு 30 இடத்தை தாக்கி கிட்டத்தட்ட 80-90 இடத்தின் மீது மிக கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறார்கள். சில ஆட்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சிவிலியன்ஸ் கூட கொல்லப்பட்டிருக்கலாம். இது டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கடுப்பாயிட்டார். இந்த பீஸ் ஒப்பந்தத்தை எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன், இட் இஸ் நாட் தேர் எனிமோர் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அமைதி ஒப்பந்தம் என்பது 2 நாடுகளுக்கு இடையே இல்லை. ஏன்னா திரும்ப திரும்ப ஈரான் வந்து அதை வயலேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஈரானுடைய பாயிண்ட் என்னன்னா, ஹார்முஸ் நீரிணைப்பில் என்ன நடந்தாலும் எங்களையும் அதில் ஒரு பார்ட்டியாக வச்சிருக்கணும், எங்களை கேட்காம இந்த கப்பல்கள் ஒமானை ஒட்டி போனது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க தாக்கியிருக்காங்க. அப்படி அவங்க தாக்கினதில் கத்தார்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு கப்பல் ஒன்று அடங்கும், சவுதி அரேபியாவுடைய ஒரு கப்பல் ஒன்று இருக்கிறது. இவங்க இந்த 2 நாடுகளுமே ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இதை எதிர்பார்க்கல. கவனிங்க, இன்று வரை இந்த 6 நாடுகள் தொடர்ச்சியாக ஈரானிடமிருந்து தாக்குதலை சந்தித்திருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், ஓமான், பஹ்ரைன், குவைத் ஆகியவர்கள், அவங்கள்ட்டையும் ஒரு மிலிட்ரி இருக்குது, அவங்கள்ட்ட ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, அவங்கள்ட்ட ஏவுகணைகள் இருக்குது. அவர்கள் ஈரானை இதுவரை தாக்கவில்லை. அந்த வேலையை கம்ப்ளீட்டாக அமெரிக்காவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்பொழுது அவங்க வந்து தங்களுடைய கோபத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது இம்மீடியட்டாக என்ன ஆயிடுச்சு, ஆயில் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இப்போ தான் வந்து சவுதி அரேபியா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கடுமையாக ஒரு $10 மேலே, பேரலுக்கு $10 மேலே விலையை குறைச்சிது ஒரே நாளில் அதிரடியாக. எல்லாம் சரியாக போயிடுச்சுங்க, கொடடா விலையா அப்படின்ட்டு. அடுத்த நாள்லேருந்து இந்த அட்டாக் ஆரம்பம். அதனால திரும்ப ஆயில் விலை மேலே ஏறி இருக்கு. உலகமெங்கும் பங்குச்சந்தைகளுடைய ஸ்டாக் இண்டிசஸ் கீழே விழுந்திருக்கு. தாக்குதல் தொடர்கிறது. இவர் வந்து நேட்டோ மீட்டிங்கில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து டர்க்கியில் இருக்கார். இப்போ அவர் அங்கேருந்து சொல்லிட்டாரு, இன்றைக்கி ராத்திரி இன்னும் இருக்குங்க, அவங்களுக்கு செம்ம அடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு நேத்திக்கு. அது வந்து இன்னைக்கு எந்த மாதிரியாக இந்த தாக்குதல் போக போகுது அப்படின்னு பார்க்கணும். பல துறைமுக நகரங்கள் எல்லாமே ஈரானில் அடி வாங்கியிருக்கு பயங்கரமாக. இதற்கிடையில் அலி காமினியுடைய உடல் ஈரான்லேருந்து ஈராக்குக்கு போயிருக்காங்க ஒரு பெரிய ஊர்வலமாக. அங்கெல்லாம் போயிட்டு திரும்ப வந்து ஈராக்லேருந்து ஈரானுக்கு வேற வந்தாகணும். ஸோ இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மீண்டும் இந்த பெரும் பிரச்சனை வந்திருக்கிறதுங்கிறது வந்து உலகத்துக்கு நல்லதில்லை. இது ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து அவர்கள் பேசினால் பேச்சுவார்த்தையை தொடர்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இன்னும் ஒரு வாரத்தில் வந்து திரும்ப பாகிஸ்தானும் கத்தாரும் டர்க்கியும் ஈஜிப்டும் அவங்கள உட்கார வச்சு, ஏன்பா இப்படிலாம் பண்ணுற, கொஞ்சம் அமைதியாகிறப்பா அப்படின்னு சொல்ல பார்ப்பாங்க ஈரானை. பட் ஈரானுக்கு வந்து ஒரு தெளிவற்ற தன்மை தான் நம்ம பார்க்க முடியுது. அவங்க ஒரு பக்கமாக தங்களுடைய ஃப்ரோசன் அசெட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அவங்க எப்படியாவது ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக காசு பார்த்துடணும், அந்த பக்கமாக போகிற ஒவ்வொரு கப்பல்கிட்டேருந்தும் இவ்வளோ ரூபாயாவது வசூல் பண்ணிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது தான் அவங்களுக்கு ஆபத்தாக முடிய போகிறது. ஒரு ஓரத்தில் இது அத்தனையும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் சேர்ந்து அவனை அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து என்னை எப்படியாவது ஒதுக்கி விட்டுறணும், அவனோட அமைதி ஒப்பந்தம் போட்டுறணும்னு நீங்கள் பார்த்தீங்க. அவன் அதெல்லாம் செய்ய மாட்டான், அவன் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, இப்போ என்ன, என்னுடைய யுத்த தளவாடங்களெல்லாம் வீணடிக்காமல் நான் மாட்டுக்கு எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், நீங்கள் அமெரிக்கா மட்டுமே அவனை போட்டு அடிங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு. ஏதோ ஒரு கட்டத்தில் கல்ஃப் நாடுகள்
முக்கியமாக சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் அவங்களுடைய பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு போக போகிறாங்க. மற்றவர்கள்லாம் ரொம்ப சின்னவங்க. இந்த 2 நாடுகளுக்கும் சஃபிஷியன்ட் மிலிட்ரி இருக்குது. அந்த பாயிண்ட் அவங்க என்னைக்கு ரீச் பண்ணுறாங்களோ அவர்களும் தாக்குதலில் இறங்கி ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நிகழ்த்தப் போகிறார்கள். அது எப்பொழுது நடக்கப் போகிறது, அது இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம் இது எந்த மாதிரி போகிறது என்று. இன்னும் சில நாட்கள் மீண்டும் எண்ணெய் விலை மேலே போகும். அதற்கு பிறகு என்ன ஆகிறது, திரும்ப கீழே இறங்குமா, எவ்வளவு கீழே இறங்கும், நம்முடைய பெட்ரோல் பங்க்கில் நம்ம பெட்ரோல் டீசல் விலை குறையுமா அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.